ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில் ஏதாவது ஒரு பர்சன் டிஸ்டர்பன்ஸாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை மதராக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும். யாரோ ஒருத்தங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருப்பாங்க, பிரச்சனையாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அண்ட் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் தேர்ட் பார்ட்டி இருக்காங்களோ, கன்ஃபார்ம் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரீடிங் பாருங்கள். இல்லாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எனக்கு டெஃபினட்டாக தெரியும் இருக்காங்க, தேர்ட் பார்ட்டி இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரீடிங் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லாமே பெய்ட் கன்சல்டேஷன் தான், நீங்கள் பே பண்ணி தான் ரீடிங் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஃபீலிங்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஓவரால் பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன சுச்சுவேஷன் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன போயிட்டுருக்கு, உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இந்த ஃபீலிங் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸ்டேபிளான ஒரு ஃபீலிங் தான், உறுதியான ஒரு ஃபீலிங் தான். ரொம்ப எமோஷ்னல் உங்கள் பர்சன்ட்டு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் உங்கள் மேலே வச்சுருக்க அந்த ஒரு பாண்டிங் இருக்குல்ல, உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்குள்ள பாண்டிங், அந்த ஒரு பிணைப்புகள் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் உங்கள் பர்சன் சைட்லேருந்து நீங்கள் பெருசாக அந்த எமோஷ்னல் கனெக்ஷனை எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப லவ்லியாக பேசுகிறது, எமோஷ்னலாக இருக்கிறது, எப்போவுமே வந்து உங்கள் கூடயே இருக்கிறது, உங்களை பற்றி நினச்சிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் உங்கள் பர்சன்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் டாமினண்ட்டான ஒரு கேரக்டர். அவங்ககிட்ட வந்து பெருசாக எமோஷனல் எதிர்பார்க்க முடியாது. அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், ரொம்ப டாமினண்ட்டாக இருக்காங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு தேவையானதை அவங்க பண்ணுவாங்க. எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் நீட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஓகே, ஆனால் என்னென்னா ஒரு விஷயத்துலேருந்து அவங்க இறங்கி வர மாட்டாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து இறங்கி வரணும், வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் நடக்காது. உங்களுக்கு தேவையான சில ஹெல்ப்ஸ்லாம் வந்து அவங்க செய்வாங்க, உங்களுக்கு உதவிகள்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் உதவி மற்ற எல்லா உதவியும் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஒருத்தர் அந்த ஃபினான்ஷியல் கொடுக்கல் வாங்கல் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஆனால் ஒரு இறங்கி வர மாட்டாங்க, அந்த ஒரு மேல் டாமினேஷனும் இல்லை. ஸோ நான் எனக்கு இங்கே மேல் இருக்கிறனால நான் அப்படி சொல்கிறேன். மேலாக இருக்கட்டும் இல்லை ஃபீமேலாக இருக்கட்டும், அந்த ஒரு டாமினேட்டிங்கான ஒரு கேரக்டர் வந்து உங்கள் பர்சனுக்கு டெஃபினட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எஸ், ஸ்ட்ராங் தான், பட் எமோஷ்னலி கனெக்டடாக இல்லை. கொஞ்சம் அந்த ஒரு கரியர், ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அவங்க சைட்லேருந்து ஃபீலிங் வே பார்க்கும்போது ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயங்கள் இன்னுமே டாமினண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். சம்டைம்ஸ் வந்து கிங் ஆஃப் பென்டக்கல் எப்படி சொல்லும்னா கண்டுக்காமல் இருக்கிறது. இந்த மாதிரியான சில கேரக்டர்ஸ் உங்கள் பர்சன்கிட்ட இருக்கும். எனக்கு ஒன்று பிடிக்கும், ஆனால் எமோஷ்னலி அவைலபிளாக இருக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் நான் பார்க்குறேன். இதே உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க, அவங்கக்கிட்ட பேசணும், ஒரு கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க, எல்லாமே இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ பேசணும், கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க, கடவுள்கிட்ட வேண்டிக்கிறீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பு நல்லபடியாக முடியணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வேண்டிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் சைட்லேருந்து ஒரு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க சைடில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஆனால் கண்டுக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ரெண்டு பேர் சிச்சுவேஷன் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் தான் நான் பார்க்குறேன். உங்கள் ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்லேயும் ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீல், நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், ஒரு இடைவேளை இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போதைக்கு நல்லா போகலை அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்குது. ஏதோ ஒரு காரணத்துக்காக ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லை, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, நோ கான்டாக்டில் இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் என்னதான் நோ கான்டாக்டில் இருந்தாலும் ஒருத்தர் அந்த ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங் டெஃபினட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் அவங்கள மிஸ் பண்ணுறதும் அவங்க உங்களை மிஸ் பண்ணுறதும் இருக்குது, இல்லைலாம் சொல்ல முடியாது. உங்களை பற்றி திங்க் பண்ணி அவங்க ஃபீல் பண்ணுறதும், இல்லை நீங்கள் அவங்கள பற்றி திங்க் பண்ணி ஃபீல் பண்ணுறதும், இந்த ரெண்டு விஷயங்களும் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பர்சன் உங்ககிட்ட பேசுவாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது எஸ், ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக பேசுவாங்க.
மீட் பண்ணலாம் வாய்ப்புகள் இருக்கும். பேசுகிறது மட்டும் இல்லை, மீட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, நாங்கள் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, மீட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒரு சில பேருக்கு, எல்லாருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது ஜென்ரல் ரீடிங் அப்படிங்கிற பட்சத்தில் சிச்சுவேஷன், ஃபீலிங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். பட் அந்த கம்யூனிகேஷன், ஃபைனல் டிசிஷன் எல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எஸ், ஒரு சில பேருக்கு வந்து கண்டிப்பாக கம்யூனிகேஷன் வரும், மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இதே வந்து உங்கள் பர்சன் சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா இல்லை வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களான்னு பார்க்கும்போது இங்கே டபுள் ஒரு ஜக்லிங்கில் தான் இருக்குது. ஒரு டைம் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது, இன்னொரு டைம் வந்து அந்த யோசனை மாறுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு பக்கம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கிறீங்க, இன்னொரு பக்கம் அந்த தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று, இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி என்னதான் ஒரு ஸ்ட்ராங் இருந்தாலும் மெச்சூரிட்டி இல்லாத ஒரு விஷயம் சம்டைம்ஸ் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். என்னதான் ஸ்ட்ராங்காகவே இருந்தாலும் சம்டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விளையாட்டு போக்கு இருக்கிறது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பக்கம் தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, இன்னொரு பக்கம் நீங்கள் இருக்கிறீங்க, எந்த பக்கம் போகிறது அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லை, ஜக்லிங் அதிகமாக இருக்குது, ஒரு நிலையே இல்லாத ஒரு மைண்டு போயிட்டுருக்கு. அந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறதா அப்படிங்கிற ஒரு மைண்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. இல்லை அவங்க உங்களை டவுட் பண்ணலாம். ஓகே, எப்படின்னா நீங்கள் நிலையாக தான் இருக்கிறீங்களா, நீங்கள் நிஜமாவே இந்த ரிலேஷன்ஷிப் ட்ரூவாக இருக்கிறீங்களா, இல்லை ஒரு டைம் இப்படி இருக்கீங்க, இல்லை இன்னொரு டைம் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் வந்து உங்கள் 2 பேருக்கும் ஒருத்தர் மாறி மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஆக்சுவலாக நீங்களே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு முடிவுக்கு வரட்டும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அது என்ன முடிவாகவும் இருந்துட்டு போட்டு, ஒரு முடிவு வந்தால் போதும், அது நல்ல முடிவாகவும் இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு முடிவாகவும் இருந்துட்டு போட்டோம், ஒரு முடிவு வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் நீங்களும் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது 2 கட்ட நிலையில் இருக்கிறாங்க. இந்த பக்கம் போகிறதா இல்லை அந்த பக்கம் போகிறதா அப்படிங்கிற ஒரு 2ஆம் கட்ட நிலையில் இருக்கிறீங்க. உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது நீங்கள் ஒரு எண்டு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது கண்டிப்பாக டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி இப்போதைக்கு ஆக்ஷன் எடுக்க போகிறதில்ல, கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். எங்கேயும் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க, ஸ்டக்காக இருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்குது, ஒரு ஏமாற்றம் இருக்குது, ஒரு தியாகம் பண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படியே கடவுள்கிட்ட விட்டாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நான் பார்க்குறேன். கொஞ்சம் டைம் எடுத்து தான் அவங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. கண்டிப்பாக இதை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 3-6 மந்த் டு அதுக்கு மேலேயும் வந்து டைம் எடுக்கலாம். 3-6 மந்த் அண்ட் அதுக்கு மேலேயும் டைம் எடுக்கும். இப்போதைக்கு ஆக்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க, லெஸ் கான்டாக்ட் இருக்கிறீங்க, அது ப்ராப்ளம் இல்லை. பட் என்ன தான் இருந்தாலும் அந்த அன்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ரீயூனியன் அதை பற்றி நான் சொல்லலை, ரீயூனியன் நடக்குமா இல்லை வேறு ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இங்கே ஸ்பெஷலாக என்ன இருக்குன்னா, என்ன சுச்சுவேஷன் நீங்கள் 2 பேரும் இருந்தாலும் அந்த அன்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க, லெஸ் கான்டாக்டில் இருக்கீங்க, செப்பரேஷனில் இருக்கிறீங்க, என்ன வேணாலும் வந்துட்டு போட்டு, பட் அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்க அந்த அன்பு கண்டிப்பாக இருக்கும், உங்களுக்கு அவங்க மேலே இருக்கிற அந்த அன்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். என்னென்னா அதை மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அந்த அன்பு இருக்கும், பட் வெளிக்காட்டாத அந்த சூழ்நிலை தொடர வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்து உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்குள்ள சிச்சுவேஷன். ஸோ ஒரு மிக்ஸ்டான ஒரு ஃபீலிங் தான், 2 பேருக்கும் ஒரு ஃபீலிங் இருக்குது. அதில் ஒரு ஜக்லிங் மைண்ட் செட் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. மிஸ்ஸிங் ஃபீல் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஃப்யூச்சர்லேயும் அந்த அன்பு கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இது உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்குள்ள சிச்சுவேஷன். நெக்ஸ்ட் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன மாதிரி சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, உங்கள் பர்சனுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி மேலே என்ன ஃபீலிங் இருக்குன்னா, இங்கே பேலன்ஸாக தான் ஃபீலிங் இருக்குது. பெருசாக எமோஷ்னல் கனெக்டட்லாம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. நார்மலாக தான் இருக்கிறாங்க, எமோஷ்னலி கனெக்ஷனாக இல்லை. அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, இவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ரொம்ப எமோஷ்னலி அந்த தேர்ட் பார்ட்டி மேலே கனெக்டடாக இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க கூட அட்டாச்மெண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, எமோஷ்னலி கனெக்டடாக இல்லை, வேறு ஏதாச்சும் ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒருவேளை அந்த தேர்ட் பார்ட்டி ஃபேமிலியில் உள்ளவங்களாக இருந்தால்
ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க கூட ஒரு கனெக்டடாக இருக்கலாம். மற்றபடி எமோஷனல் கனெக்ட் இல்லை அந்த தேர்ட் பார்ட்டி வேறு ஒருத்தங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு காரணங்கள், ஃபினான்ஷியல் ஹெல்ப் இல்லை சூழ்நிலை காரணமாக அவங்க கூட ஒரு கனெக்டடில் இருக்காங்க. பட் பெருசாக அந்த எமோஷனல் கனெக்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இதே அந்த தேர்ட் பார்ட்டிக்கு உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரி ஃபீலிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ஏதோ ஒரு பயந்த சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நெகட்டிவாக தான் அவங்க மைண்ட் போகுது. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு வித பயம் இருக்கலாம். அவங்க பர்சன் வந்து போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு பயம் கூட கண்டிப்பாக இருக்கும். ஒரு பயமான ஒரு உணர்ச்சியில் தான் அவங்க இருக்கிறாங்க. அந்த தேர்ட் பார்ட்டி கூட ஏதாச்சும் தப்பு பண்ணி உங்கள் பர்சன் கிட்ட மாட்டி இருந்திருக்கலாம். ஓகே, ஏதாவது ஒரு தப்பு பண்ணி மாட்டி இருந்திருக்கலாம். அந்த ஒரு கில்ட்டி ஃபீல் கூட அந்த பர்சனுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த தேர்ட் பார்ட்டிக்கு உங்கள் பர்சன் மேலே கொஞ்சம் அந்தளவுக்கு பாசிட்டிவான வைப்ரேஷன் இல்லை. கொஞ்சம் பயந்த உணர்ச்சி, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு கில்ட்டி ஃபீல், இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் மேலேயும் ஒரு சில நம்பிக்கைகள் இல்லாமல் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாலும், அந்த தேர்ட் பார்ட்டி அந்த மைண்ட் செட்டில் இருந்தாலும் இதுலேருந்து வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அவங்களுக்குள்ள என்ன ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது நார்மலாக தான், வழக்கம் போல் எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் போகுதோ அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நார்மலாக எப்படி போகுதோ அப்படியே கடந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா உங்கள் பர்சன் அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது எஸ், அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க. இதே அந்த தேர்ட் பார்ட்டியை உங்கள் பர்சன் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களான்னு கேட்கும்போது எஸ், அந்த தேர்ட் பார்ட்டியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க. ஸோ அதில் 2 பேருக்கும் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. 2 பேரும் இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக கொண்டுட்டு போகணும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. பட் அந்த ரிலேஷன்ஷிப் நார்மலாக போயிட்டுருக்கு. ஓகே, நார்மலாக போயிட்டுருக்கு. பெருசாக எமோஷ்னல் கனெக்டட் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி உங்கள் பர்சனோட ஆக்ஷன் எப்படியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ஓரளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இப்போதைக்கு நல்லா தான் போகும். அந்த தேர்ட் பார்ட்டிகிட்ட பேசிக்கிறது, அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லா கொண்டு போகிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அண்ட் ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு உங்கள் பர்சன் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது எஸ், டெஃபினட்டாக உங்கள் பர்சன் வந்து அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாமே நல்லா தான் இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் தான் இருக்கும். எமோஷனல் கனெக்டட் இல்லைனாலும் அந்த 2 பேரும் அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. இனி வர ஆக்ஷன் கூட ஓரளவுக்கு எப்படின்னா 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் உங்கள் பர்சன் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, கொஞ்சம் விலகி இருக்கிறது, கடந்து போகிறது, ஸோ ஒருத்தர் விட்டு ட்ராவல் பண்ணுறது, வேறு எங்கேயாச்சும் போகிறது, இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா ஃப்யூச்சர்லையுமே வந்து அந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி சீக்கிரமே ஆக்ஷன் நடக்காது. ஓகே, நான் இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வந்துடுவாங்கன்னு சொன்னேன்ல, அது சீக்கிரமே வர மாட்டாங்க. கொஞ்சம் மெதுவாக தான் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா ஃப்யூச்சர்லேயும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் கண்டினியூ ஆகும். எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் அவங்க பர்சன் இருப்பாங்க. ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் கண்டிப்பாக டைம் எடுக்கும். எல்லாமே வந்து ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்க்கும்போது நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு 6 மந்த் ஒரு 3 மந்த்ஸ் கூட அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான். அது வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இப்போ எப்படி நடந்துகிட்ருக்கோ அதே மாதிரி தான், பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. என்ன தான் ஒருத்தர் சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் பெருசாக மாற்றங்கள் இருக்காது. கொஞ்சம் டைம் பீரியடுக்கு அப்புறம் தான் உங்கள் பர்சன் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு விலகி வர்றதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். மெதுவாக தான் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து விலகி வருவாங்க. எஸ், வருவாங்க, பட் மெதுவாக தான் விலகி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா ஃப்யூச்சர்லேயும் கொஞ்சம் டைமுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி தான் கண்டினியூ ஆகும். அதுக்கு பிறகு தான் ஒரு சில மாற்றங்கள் பாசிட்டிவாக இங்கே அமையும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ இதான் வந்து உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உள்ள சிச்சுவேஷன்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பொறுத்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிளாரிட்டி தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லாமே பெய்ட் கன்சல்டேஷன் தான். நீங்கள் பே பண்ணி தான் ரீடிங் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.